அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, நீதிக்காக சான்று பகர்தல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஏரோது ஒரு காமபித்தன் தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவியை பிலிப்பு உயிரோடு இருக்கும்போதே அவனிடமிருந்து பிரித்து தன்னோடு சேர்த்து கொண்டான். இது திருமுழுக்கு யோவானால் வன்மையாக கண்டிக்கப்பட்டது. எனவே ஏரோதியாளின் தூண்டுதலால் யோவான் சிறை வைக்கப்பட்டார். அந்நிலையில் அந்திபாசு தன்னுடைய தற்போதைய மனைவியின் முதல் மகள் சலோமியின் நடனத்தில் மயங்கி அவளுக்கு நாட்டின் பாதியையும் கொடுக்க முன்வந்தான். ஆனால் அவள் தன் தாயின் தூண்டுதலால் யோவானின் தலையை கேட்டாள். வேறு வழியில்லாமல் ஏரோது அதற்கு இணங்கியதாக இந்த வரலாறு கூறுகின்றது. யோவான் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு அவருடைய பணியை தொடரும் பொருட்டும் தம் பணியை தொடங்கும் பொருட்டும் ஆண்டவர் கலிலேயாவில் போதிக்க தொடங்கியதை நாம் இங்கே நினைவில் கொள்வது நல்லது. எனவே ஏரோதுவின் குற்ற உணர்வு இயேசுவை மறு உயிர் பெற்ற யோவானாக காண தூண்டியது. ஆனால் அந்த பார்வை மனம் திரும்புதலை தரவில்லை. எப்படியாவது இயேசுவை அழித்துவிட வேண்டும் என சூழ்ச்சி செய்யவே தூண்டியது. ஏரோதுவின் இந்த மனநிலையை குறிப்பால் உணர்த்தவே ஏரோது யோவானை கொலை செய்த நிகழ்ச்சி இங்கே கூறப்பட்டுள்ளது. அன்பார்ந்தவர்களே, ஏரோது ஒரு பலவீனமான மனிதன் என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்க முடிகிறது. சாதாரணமாக தான் கொடுத்த ஒரு வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக உயிராக மதிக்கப்படும் சட்டத்தையே காவு கொடுத்தவர் இந்த ஏரோது. தான் செய்வது மிக பெரிய தவறு என்பது ஏரோது அறியாதது அல்ல. ஆனால் ஏரோதியாவுடன் ஆன நெருக்கம், மயக்கம், பயம் அனைத்தும் இந்த தவறை அவர் துணியோடு செய்வதற்கு உதவி செய்தது. தான் செய்ய போவது தவறு என்று தெரிந்தும் எதை செய்தால் அது சரியாக இருக்கு என்பதை அறிந்தும் தவறுக்கு துணை போனால் அதுதான் பலவீனம். ஏரோது இந்த பலவீனத்திற்கு சொந்தக்காரர். பலவீனம் தவறல்ல. தனது பலவீனம் தெரிந்திருந்தும் அதனால் தனக்கு ஏற்படும் பாதங்களை அறிந்திருந்தும் அந்த பலவீனத்திலே வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. நமது வாழ்விலும் நமது பலவீனங்களை அறிந்திருந்தாலும் அதனால் நமக்கு வரும் துன்பங்களை தெரிந்திருந்தாலும் அவற்றில் வீழ்ந்து கிடந்தால் நிச்சயம் அது தவிர்க்கப்பட வேண்டும். இயேசுவின் துணை கொண்டு நமது பலவீனத்தை வெற்றி கொள்வோம். ஏனென்றால் ஏரோதை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் அவனுடைய செயல் வித்தியாசமாக இருந்தது. ஒருமுறை திருமுழுக்கு யோவானை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றவர், மறுமுறை அவருக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை. காரணம், உண்மையின் பக்கம், நீதியின் பக்கம், அன்பின் பக்கம் திடமாக இல்லாத ஒரு செயல்தான். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் நீதியான வாழ்க்கையை வாழ்கிறேனா? நான் அர்த்தம் நிறைந்த வாழ்வை வாழ்கின்றேனா அல்லது அழிவை வழங்கும் வாழ்வால் செயல்படுகின்றேனா? நீதிக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நீதியான வாழ்க்கை வாழவும் அர்த்தம் நிறைந்த வாழ்வை வாழவும் நீதிக்காக எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கவும் வரம் தாரும். ஆமீன்.